நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அஞ்சலி, ஏன் இப்படி ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வெளியில ஹால்ல வந்து உட்காரலாம்ல? இல்ல, இருக்கட்டும். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. அஞ்சலி, அஞ்சலி என்னாச்சு? என்னாச்சு அஞ்சலி? ஏன் வாந்தி எடுத்துட்டு இருக்கீங்க? உடம்பு ஏதோ சரியில்லையா? என்னாச்சுன்னு தெரியல, ஒரே வாந்தியா வருது. ஃபுட் பாய்சன் ஏதோ ஆயிருக்குமோ? நைட் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டேன். இட்லி சாப்பிட்டோம். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். என்னங்க, இந்த நேரம் பார்த்து அண்ணியும் இல்ல அண்ணாவும் இல்ல. நம்ம எதுக்கும் போய் ஒரு வாட்டி டாக்டர் பார்த்துட்டு வந்துருவோமா? என்ன யோசிக்கிறீங்க? இந்த விஷயத்தை இப்படியே அலட்சியமா விட்டுட முடியுமா? வாங்க போய் டாக்டர் பார்த்துட்டு வருவோம். இருங்க, நீங்க வர வேண்டாம், நான் மட்டும் போய் பாத்துக்கிறேன். என்ன அஞ்சலி, எனக்கு தொந்தரவு கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் இப்ப ஃப்ரீயா தானே இருக்கேன். வாங்க ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வருவோம். வேண்டாம், உங்களுக்கு கார்மெண்ட்ஸ்ல ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும், நான் மட்டும் தனியா போய்க்கிறேன். என்ன சொல்றீங்க நீங்க? நீங்களே உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, தனியா எப்படி போவீங்க? நான் துணைக்கு கூட வரேனே. நான் நடந்தா போறேன், ஹோட்டல்ல தானே போறேன், அதுக்கு எதுக்கு தோண? நானே போய்க்கிறேன். இல்ல அஞ்சலி, உங்களை தனியா விட்டு அண்ணி என்ன திட்டுவாங்க. கவலைப்படாதீங்க, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். அஞ்சலி, சொன்னா கேளுங்க. நான் கூட வந்தா உங்களுக்கு துணையா இருக்கும்ல. ஏன் நான் வர வேண்டாம்னு சொல்றீங்க? யாருக்கும் சிரமம் கொடுக்காம என் வேலையை நானே பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை தனியாக போவிடுங்க ப்ளீஸ். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. ஏன் கேக்குறீங்க? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சு தான் டெஸ்ட் எடுக்க சொன்னேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ கர்ப்பமா இருக்கேன்னு. டாக்டர், நிஜமா தான் சொல்றீங்களா? ஓ ரிப்போர்ட் தான் நீ கர்ப்பமா இருக்கேன்னு தெளிவா சொல்லுது. டாக்டர் வேண்டாம், அப்ப உடனே கழிச்சிடுங்க. நினைச்ச நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஏன் டாக்டர்? குழந்தை வேண்டான்னு நினைக்கிறவங்க கர்ப்பமாகாம பாதுகாப்பா இருந்திருக்கணும். ஆனா நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்ல. கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக புருஷனையே கூட்டு வந்து நின்றுட்டு இருப்பாங்க. நான் அவங்களே திட்டுவேன். ஆனா நீ கல்யாணம் பண்ணாம தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிற. உனக்காக ஒரு பாவம் மரியாதை அந்த குழந்தைய நான் அழிக்கணுமா? டாக்டர், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க.
நான் இந்த தப்பு பண்ணல டாக்டர். ஆ, தப்பு பண்ணலன்னு சொல்ற, அப்புறம் எப்படி கர்ப்பமான? சொல்லு, எப்படி நடந்துச்சு? உன்னால சொல்ல முடியாது. ஒன்ன மாதிரி பொண்ணுங்க தப்பு பண்ணிட்டு விதவிதமா என்கிட்ட வந்து போய் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சுமா. மத்தவங்க மாதிரி நான் கிடையாது டாக்டர். எனக்கு நடந்தது ஒரு கொடுமை. அது தெரியாம நீங்களும் என்ன கஷ்டப்படுத்துறீங்க. இப்படி எல்லாம் பேசுனா உன் கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு நான் சம்மதிப்பேன்னு நினைச்சியா? உண்மையிலே உன் மேல தப்பு இல்லைன்னா நீ உன் பேரண்ட்ஸை கூட்டிட்டு தானே வந்திருக்கணும். இப்படி யாருக்கும் தெரியாம நீ வந்திருக்கனா என்ன அர்த்தம்? உன் மேல தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். டாக்டர், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னு எங்க பேரண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அவங்க ஏற்கனவே என்னால ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இப்ப இந்த விஷயமும் தெரிஞ்சு அவங்க இடிச்சு போயிடுவாங்க. அதனாலதான் யாருக்கும் தெரியாம நான் கர்ப்பத்தை கலைக்கணும்னு நினைக்கிறேன். இதை எப்படிமா நம்ப முடியும்? இவ்வளவு பேசுறீல, உன் கர்ப்பத்துக்கு காரணம் என்னன்னு உன்னால சொல்ல முடியாதா? எப்படி நடந்ததுன்னு சொல்லு. டாக்டர் ப்ளீஸ், என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க. என்னால சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? நீ பண்ண தப்பு உனக்கே அசிங்கமா இருக்கு. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். இத பாருமா, நீ கிளம்பு. மத்த பேஷண்ட்லாம் நான் பார்க்கணும். நீ கிளம்புமா. டாக்டர், நான் சொல்றதை தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றத நீ கேளுமா. நான் சொன்னா நீ கேட்க மாட்டே. நர்ஸ். டாக்டர் டாக்டர், எனக்காக கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். இந்த பொண்ணு அபார்ஷன் பண்ணனும் ரொம்ப அடம் பிடிச்சு உட்கார்ந்திருக்கா. முதல்ல அவளை வெளில அனுப்புங்க. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். கிளம்புமா நீ. எந்திருங்க. எனக்கு இது தவிர வேற வழி தெரியல டாக்டர். கிளம்புமா. புரிஞ்சுக்கங்க டாக்டர். போங்க, ஹாஸ்பிடல்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்க, நீங்க வாங்க. அமுதா, 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 வீட்ல யாரும் இல்ல? இல்ல அண்ணி, அண்ணா மாமா இன்னும் வரலையா? இன்னும் வரல. ஆஹா, அஞ்சலி எங்க? இல்ல. இல்லன்னா மாடியில இருக்காளா? வீட்லயே இல்ல அண்ணி, அவங்க வெளில போயிருக்காங்க. வெளியில போயிருக்காளா? என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்ற? எங்க போயிருக்கா? அவங்களுக்கு அடிக்கடி வாந்தி வருதாம். டாக்டரை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. ஏன் அமுதா, ஏன் அவளை தனியா விட்டு கூட போயிருக்கல? நீங்க இப்படி சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானும் வரேன்னு அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க நீங்க வர வேண்டாம்னு நான் தனியா போய்க்கிறேன்னு போயிட்டாங்க. இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்காளே. அவங்க எப்பவுமே இப்படிதான் இருக்காங்க. அவங்கள நினைச்சுக்கிட்டு நம்ம தான் பயந்து பயந்து சாக வேண்டியதா இருக்கு. ஏய், அவளை பத்தி எல்லாம் தெரியும்ல, ஏன் இப்படி சலிச்சுக்கிற? பின்ன என்ன அண்ணி, அவங்களுக்கு நடந்தது நினைக்கும் போது பாவமா தான் இருக்கு. அதுக்காக அவங்க எப்ப பார்த்தாலும் மூஞ்ச தூக்கியே வச்சிட்டு இருந்தா எப்படி? நம்ம அவங்க மேல அக்கறையா இருந்தாலும் அவங்க நம்ம கிட்ட மனசை விட்டு பேசுறாங்களா? நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மள என்ன ஏதுன்னு கேட்டாலும் சரியா பேச மாட்டேங்கிறாங்க. சரி விடு, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும். எனக்கு என்னவோ அவங்க சரியாவாங்க எல்லாம் தோணல அண்ணி. அன்னைக்கும் இப்படிதான் நடு ராத்திரியில நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அவங்கள காணும்னு சொல்லி நம்மள எவ்வளவு பதறணும். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போய் அசிங்கப்பட்டு வந்து நின்னாங்க. அதை கேட்டதும் நமக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருந்தது. அவங்களும் கஷ்டப்பட்டு நம்மளையும் கஷ்டப்பட்டு. அஞ்சலி, வாமா, எப்ப வந்த? வா, உள்ள வா. டாக்டரை பாத்தியா? என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லல, பித்த வாந்தின்னு சொன்னாங்க. நல்லா கேட்டியா? வேற ஒண்ணும் இல்லையே? இல்ல.
நெல்லு, நீ அமுதாவை துணைக்க கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, ஏன் தனியா போன? இது வரைக்கும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவா இருந்தது போதும். இனிமேல் யாருக்கும் தொந்தரவா இருக்க விரும்பல. உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? அடுத்தவங்க என்ன தொந்தரவா நினைக்கிறதுக்கு முன்னாடி நானே என்ன சரி பண்ணிக்கிறது நல்லது. என்ன தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். பாத்தீங்களா நீ உங்ககிட்டயே எப்படி பேசிட்டு போறாங்கன்னு பாத்தீங்களா? அவங்க போற போக்கே சரியில்லை. ஏகே சார் கிட்ட சொல்லி அவங்கள கண்டிக்க சொல்லுங்க. அத்தை, அம்மா ஹாஸ்பிட்டல்ல விட்டு டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் என்ன தாத்தா வீட்டுக்கே அனுப்பிடுவீங்களா? ஏமா, அம்மா உன் கூட இருக்கணும் தானே ஆசைப்படுவாங்க. நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் நான் இங்கே இருந்துருவா. ஏ ரத்னா, தாத்தா பாட்டி உன் மேல பாசமா தானே இருக்காங்க. அப்புறம் ஏன் அங்க போகாம இங்க இருக்கணுங்கிற? அவங்களால தானே எல்லா பிரச்சனையும் வந்தது. ஏய் ரத்னா, பெரியவங்க பத்தி அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவ சொல்றதுல எந்த தப்பும் இல்லம்மா. அங்க என்ன அங்கே நிக்கிறீங்க? எப்ப வந்தீங்க? எங்க பேத்தி எங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும் போதே வந்துட்டம்மா. அது சின்ன பொண்ணு, சும்மா ஏதோ தமாஷா பேசிட்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எங்க மேலேயும் தப்பு இருக்கே. நான் உனக்கு நேரடியா எந்த கெடுதலும் பண்ணலம்மா. நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா தானே இருந்தேன். அது நான் செஞ்ச தப்பு தானே. நான் மட்டும் குறுக்க புந்து தடுத்திருந்தா உனக்கு இவ்வளவு அநியாயம் நடந்திருக்குமா? முத்தலைக்கு ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்படுதுன்னு ஊரெல்லாம் போய் கேட்டேன். அவன் 1500 தான் கொடுத்தான். வெறும் 50,000 தான் தேறிச்சு. சரி, இதை வச்சு என் பொண்ணை காப்பாற்ற முடியாது. என் பொண்ணு கருமாதிக்கு தான் உதவு நினைச்சு எடுத்துட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா முத்தலைக்கு ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு நல்லபடி ஆயிடுச்சுன்னு இவ சொன்னா. என்னால நம்பவே முடியல. இதுக்கு யார் உதவி பண்ணான்னு கேட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொன்னா தாய். அதான் உன்னை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. ஐயோ, ஒரு வீட்டுக்கு மருமகளா போனா மக மாதிரி பாப்பாங்க, நாத்தனார கூட பிறந்த பொறுப்பா பாப்பாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த குடும்பத்திலயும் அமையறது இல்லம்மா. எல்லாம் கொடுமைக்காரிங்க தான், கொடுமைக்காரிங்க தான். என் பொண்ணு கூட தான்மா. உனக்கு எப்படி எல்லாம் கொடுமை பண்ணா, அப்படி கொடுமை பண்ணவளை அவ புருஷங்காரன் கைவிட்டு போனப்ப கூட அவளை கைவிடாம காப்பாத்தினியம்மா. உன்ன மாதிரி ஒரு நாத்தனார நான் எங்கேயுமே பார்த்தது இல்லம்மா, எங்கேயுமே பார்த்தது இல்ல. ஐயோ, அவங்க எனக்கு அண்ணி மட்டும் இல்ல, அம்மா மாதிரி. நான் எப்படி அவங்களை கைவிடுவேன்? ஏம்மா, நீ சாதாரண மனுஷி இல்லம்மா, சாதாரண மனுஷி இல்ல. அதுக்கெல்லாம் மேலம்மா, அதுக்கெல்லாம் மேல. ஆனா உன் அண்ணங்காரன் இருக்கான் பாத்தியா, அவனை நான் சும்மா விட மாட்டேமா. பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவனை அங்கேயே கண்டந்துட்டமா வெட்டி போட்டுருவேன். இன்னைக்கு என் பொண்ணு இந்த நிலைமைக்கு கிடக்குறான்னா அதுக்கு காரணம் அவன்தாம்மா, அவன்தான். எப்படிமா எப்படிமா நீ அவனும் ஒரே தாய் வயித்துல பிறந்தீங்க? சரி சரி விடுங்க, இப்ப அதெல்லாம் பேசுற நேரமா இது? மாமா, அண்ணி முதல்ல குணமாய் வரட்டும். அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட பேசி அவரை சரியான வழிக்கு கொண்டு வந்துடுவோம். ஆட போமா, இதுக்கு மேல அவன் கூட சேர்ந்து வந்து அவன் என்னமா சாதிக்க போறான்? ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? செல்லம்மா வாய் முகூர்த்தம் பழிச்சு என் பொண்ணு முத்தழகிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும். அம்மா, நல்லது நடக்கணும்னு மனசால நினைச்சா நல்லது நடந்தே தீரும். முத்தழகு இழந்த எல்லாத்தையுமே செல்லம்மா மீட்டு கொடுக்க தான் போறா, நீங்க பார்க்க தான் போறீங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா. ஏமாடி, இதுக்கு மேல இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்தா வச்சுக்கோ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. இல்லம்மா, பரவாயில்லம்மா. இல்ல 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 இல்ல, நான் வாங்க மாட்டேன். விடுங்க, அவங்க என்ன திருப்பி கொடுங்க நான் கேட்டாங்க. இத பாருங்க, நீங்க இதை எடுத்துட்டு போய் எங்கெங்க கடன் வாங்குனீங்களோ அங்கெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு நிம்மதியா இருங்க. முதல்ல அதை செய்யுங்க. ஏங்க நம்ம கிளம்பலாம். அம்மா, முத்தழகிய பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறோம். சரி அத்தை. போற வழியில ரத்தாவை ஸ்கூல்ல இறக்கிட்டு போறேம்மா. சரி, இந்த பேக் இந்த போயிட்டு வா. எனக்கு கொஞ்சம் கார்மெண்ட்ஸ்ல வேலை இருக்கு, முடிஞ்ச உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்குறேன். பத்திரமா போயிட்டு வா. வரேம்மா. சரி மாமா, வாங்க பாட்டி போலாம். வாங்க வாங்க. ஏய், ஷூ அவுத்து வை.
ஏய் சொன்னதான் ஞாபகம் இருக்குல்ல? மேடம் வா வா. மேடம் வணக்கம் மேடம். வாங்கய்யா. வணக்கம் மேடம். இது யாரியா? புதுசா இருக்கு. வணக்கம் என் மேடம். மவன் மேடம், பேரு கணேஷ். ஏய் வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என்னையா மேடம். அது? அட, ஏன் கால்ல பரவாயில்ல விழறா? மேடம், இருக்கட்டும். எழுந்திருப்பா. எழுந்திருப்பா. அது ஒண்ணு இல்ல மேடம், அவன் எப்பவுமே பெரியவங்கள பார்த்தா பவ்யமா காலைல வந்து நமஸ்காரம் பண்ணுவான். அதுதான் பழக்கம் அவனுக்கு. பரவாயில்லையா, உன் பையனை நல்லா வளர்த்து வச்சிருக்கேன். என் பையன் ஒரு நாள் கூட என்கிட்ட மரியாதையா நடந்துகிட்டதே இல்லை. அட நீங்க என்ன மேடம், உங்க அருமை உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது மேடம். ஏன் மேடம், ஏகே சாரும் உங்க பையனும் வீட்டுல இல்லையா? இல்ல, அவங்க 2 பேரும் வெளியில போயிருக்காங்க. அப்பாடா, நல்ல வேளை. நான் பாட்டு அவங்க பத்தி ஏதாவது சொல்ல போய் அவங்க டென்ஷனா ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா அதான் கேட்டேன். அவங்கள விடையா, நீ சொல்ல வந்ததை சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல மேடம், பையன் உங்களை பார்க்கணும்னா அதான் இட்டாந்து காமிக்கலான்னு. அப்படியா? என்ன தம்பி பண்ணிட்டு இருக்க? வேலை தேடிட்டு இருக்கேன் மேடம். என்ன வேலை தேடிக்கிட்டு இருக்கியா? வேலை எதுவும் கிடைக்கலையா? கிடைக்கல மேடம். என்ன படிச்சிருக்க? பிகாம் படிச்சிருக்கேன். ஓ, மேடம், இந்த பையனுக்கு நானும் நிறைய இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணேன் மேடம். ஆனா எங்கேயுமே வேலை கிடைக்கல. அப்புறம் தான் உங்க ஞாபகம் எங்களுக்கு வந்துச்சு. நீங்க தான் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுக்கணும் மேடம். நான் என்னையா வேலை போட்டு கொடுக்க முடியும்? அப்படி சொல்லாதீங்க மேடம். இவன் வேலை கிடைக்காம கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு புடிவாதமாகறான். அப்படியா? ஆமா, இவனுக்கு என்னைக்கு வேலை கழிச்சு சம்பாதிச்சு அப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியை பார்த்து அப்புறம் பேரம் பேத்தி நான் இன்னைக்கு பாக்குறத. அப்பா ஒருங்கப்பா, நானே கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் வேலை இல்லாத எனக்கு யார் பொண்ணு தருவாங்க? டேய் சரி, நாளைக்கே யாராவது உனக்கு பொண்ணு கொடுக்க வராங்கன்னா கண்ணாலத்துக்கு ஒத்துக்குவியா? மாட்டேன்ப்பா, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. என்னப்பா உன் லட்சியம்? மேடம், பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு எந்த வரதட்சணையும் வாங்காம வாழ்க்கை கொடுக்கணுங்கிறது தான் என் லட்சியம். பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம் மேடம். உடம்புல ஏதாவது ஊனமாக இருக்கிற பொண்ணாகவும் இருக்கலாம், இல்லை இளம் விதவையாகவும் இருக்கலாம். சில பேர் லவ்ங்கிற பேரில் பொண்ணுங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் கை கழுவிட்டு ஓடிடுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க சாகிற நிலைமைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி பொண்ணாகவும் இருக்கலாம். சுருக்கமாக சொல்லணுன்னா, மற்றவங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்க முன் வராத ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை மேடம்.
கணேசே, நீ என் புள்ளையா போனது இப்போதாண்டா எனக்கு சந்தோஷமாகுது. அப்பா இதெல்லாம் வெளியில சொன்னா இவன் பெரிய இவன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அதனால தான் இதை நான் வெளியில சொல்லலை. இப்போ கூட மேடம் கேட்டாங்கன்னு தான் இதை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. மேடம், என்ன மேடம் யோசிக்கிறீங்க? இல்ல, சில பேர் குறை இருக்கிற பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு அந்த குறையவே குத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க. உன் பையன் அந்த மாதிரி டைப்பான்னு யோசிக்கிறேன். ஐயோ மேடம், என் பையன் குறைய குத்தி காமிக்கிறவன் இல்ல. அந்த பொண்ணுக்கு குறையே நம்ம பாத்துக்குவோம், போதுமா? இருங்க வரேன். சிவா, என் பிளான் சக்சஸ் ஆகுமாயா? மேடம் ஒண்ணுமே சொல்லாம போறத பார்த்தா எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஒருவேளை கொஞ்சம் பில்டப் பத்தலையோ? இதுவே ஓவர் பில்டப். உல்டா கூட சான்ஸ் இருக்கு. வாங்கிக்க. வாங்கிக்கையா? என்னையா யோசிக்கிற? வாங்கிக்க. உன் பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என் பொண்ண உன் பையனுக்கே கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னையா அப்படியே நின்னுட்டீங்க? உங்களுக்கு சம்மந்தியர் அளவுக்கு எனக்கு தகுதிக்கு தான் யோசனை பண்ணி பார்த்தேன். உங்க அந்தஸ்து என்ன, என் அந்தஸ்து என்ன? நான் உங்க காலேஜ்ல கேண்டீன் நடத்துற சாதாரண கான்ட்ராக்டர். இன்னும் சொல்ல போனா உங்க வேலைக்கார மாதிரி. என்ன போய் நீங்க சம்மந்தி? உன் அந்தஸ்து எனக்கு முக்கியம் இல்லையா? என் பொண்ண உன் பையனுக்கு கட்டி வச்சா நல்லபடியா காப்பாத்துவான்ல, அதாயா முக்கியம். என்ன மேடம் அப்படி சொல்லிட்டீங்க? இவனால உங்க பொண்ணு கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சு, அவனை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போடுவேன். என்னையா முட்டாள்தனமா பேசுற? உன் புள்ளைய கொன்னு ஏன் பொண்ணு விதவையா நிக்கணுமா? அப்படி இல்ல மேடம், உங்க பொண்ணை கண்கலங்காம பாத்துக்குவான் என் புள்ளன்னு சொல்ல வந்தேன். இப்படி சொல்லிட்டு அப்புறம் குத்தி காட்டி பேசுனீங்க. மேடம், உங்க பொண்ணுக்கு நடந்த கொடுமைய அப்பா என்கிட்ட சொன்னப்ப நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். மேடம், என் குடும்பம் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் மேடம். ஆனா என்ன பொண்ணு, அப்பப்போ உங்க பொண்ணை நினைச்சு நீங்க வருத்தப்பட சொல்ல பார்க்கும்போது தான் மனசு கஷ்டமாகுது மேடம். அதான் உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி
வெளியே மாப்பிள்ள கிடைக்குமான்னு நானும் சிவமும் தேடணும். என்ன சிவா? ஆமா மேடம். நிறைய இடத்துல உங்க பொண்ணுன்னு சொல்லாம நடந்த உண்மையை மட்டும் சொல்லி மாப்பிள்ள கிடைக்குமான்னு தேடணும். யாருக்குமே அந்த மாதிரி பெரிய மனசே இல்ல. நான் படுற அவஸ்தைய பார்த்து என் புள்ள ஏன்பா நான் வேணா அஞ்சலியை கட்டிக்குவான்னு கேட்டான். ஏய் மூடுறவாய, மதுமிதா மேடம் அந்தஸ்து என்ன, நம்ம அந்தஸ்து என்ன அப்படின்னு நான் தான் அவனை அடுக்கி வச்சேன். என்ன சிவசு, அப்பவே இதை என்கிட்ட சொல்லியிருந்தா இந்நேரம் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனே. உன் புள்ள மாதிரி ஒரு நல்லவன் கிடைக்கும் போது நான் எதுக்கு அந்தஸ்து பார்க்க போறேன்? தம்பி மேடம், இத பாருப்பா, நீ எப்பவும் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். என்ன நடப்பியா? மேடம், இனிமே நீங்க சொல்றது மட்டும்தான் நான் கேட்பேன். மற்றவங்களாம் அதுக்கப்புறம் தான். சிவசு, உன் புள்ளதாயா இனிமே எனக்கு மருமக. நீங்க சொன்னா போதுமா மேடம்? வேற யாரையா சொல்லணும்? அதான் ஏகே சாருக்கும் உங்க பிள்ளைக்கு என்ன கண்டாலே ஆவறது இல்ல. அவங்க எப்படி மேடம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க? அவங்கள ஒத்துக்க வைக்கிறது என் பொறுப்பு. நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்க மேடம், நாங்க வரோம். என்னையா மேடம்னு கூப்பிட்டுக்கிட்டு சம்பந்தின்னு கூப்பிடு சிவசு. சரிங்க சம்பந்தி மேடம், நாங்க வரோம். வரோம் மேடம். மேடம், நானும் வரேன் மேடம். போயிட்டு வாப்பா. மாமதா வாங்க. பசி தாங்க முடியல, போடுமா. போதும் போதும். வாங்க. நீ எங்க அஞ்சலி எங்க? எத்தனை வாட்டி கூப்பிடுறது? பசிக்கலையா? மேல ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏமா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரிம்மா. அஞ்சலி, 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 கதவு தர, கதவு தர அஞ்சலி. அஞ்சலி, கதவு தர. சாப்பிட வராம என்னம்மா நீ? என்னம்மா, ஏன் தனியா வந்து மாடியில் உட்கார்ந்திருக்க? சும்மாதான். அப்ப ஏன் கதவு சாத்திருக்க? கதவை சாத்தி வைக்கிறது கூட ஒரு தப்பாங்க? தப்புன்னு நான் சொல்லல, நீ தான் சொல்ற. ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன், விடுங்க. சரி, ஏதோ மூட் அவுட்ல இருக்கேங்கிறதுக்காக நானும் விடுறேன். எப்போ இதே மாதிரி ஏன் இருக்கிற? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. இங்க பாரு, என்ன பார்த்து பதில் சொல்லு. என்ன இது? ஒண்ணு இல்ல. கையில என்ன வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல, கைய விடுங்க. கைய தொற. கைய விடுங்க சொல்றேன்ல. கைய தொற அஞ்சலி. கைய விடுங்க. நீ விடு. தொற. விடுங்க கைய. தொற அஞ்சலி. என்ன இது? தூக்க மாத்திரையா? ஆமா. ஏன் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க? சாப்பிட வேண்டியதானே? தண்ணி வேணுமா? இந்தா, சட்டு புட்டுன்னு சாப்பிடு. சாப்பிட்டோன்னு செத்துருவேன். உன் பிரச்சனை எல்லாம் தீந்துடும்.
உன் பிரச்சனை தீந்துடும். உன்னால மத்தவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கும். சாப்பிடுறியா? பைத்தியக்காரி, உன் வீட்டுல இருந்தா நீ ஏதாவது பண்ணிக்குவேங்கிறதுக்காக தான் உன் அப்பா கொண்டு வந்து இங்க விட்டுருக்காரு. இங்கேயும் அதே மாதிரி பண்ணனா என்ன இது? சரி, நீ ஒரே அடியா போயிட்டேன்னு வச்சுக்கோ. அவ்வளவுதான். உன் அம்மா நான் தான் விஷம் வச்சு கொண்டேன்னு ஊரெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? என் நிலைமையில நீங்க இருந்திருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன நிலைமை? எத்தனை நாளைக்கு தான் 4 பேர் எனக்கு எடுத்தாங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்ப? ஐயோ, உங்களுக்கு எப்படி? என்ன? சரி, நான் இங்க இருந்தா தானே உங்களுக்கு பிரச்சனை. நான் எங்கேயாவது போறேன். ஏய் இரு, எங்க போற? இங்க இரு. விடுங்க. இங்க வா. விடுங்க, நான் அஞ்சலி, எங்கேயாவது போறேன். இந்த பாரு. அஞ்சலி, நான் போறேன். அஞ்சலி, நான் சொல்றது கேட்க மாட்டேன். இந்த வீட்டுல இங்க வா அஞ்சலி. வா. அறிவு இருக்கா உனக்கு? இவ்வளவு தூரம் சொல்லியா என்ன இவ்வளவு திமிரா இருக்க? இப்படிதான் ஒரு வாட்டி வீட்டை விட்டு போறதுக்காக இங்க எல்லாருக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம எவ்வளவு துடிச்சு போயிட்டேன். இப்ப மறுபடியும் அதே மாதிரி பண்ற. இங்க பாரு. ஏய், இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்ன அஞ்சலி? என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. என்னாச்சு உனக்கு? நான் செத்தாதான் எல்லாருக்கும் நிம்மதி. இப்ப என்னாச்சு உனக்கு? நான் கர்ப்பமா இருக்கேன். என்ன சொல்ற நீ? என்னன்னு சொல்லு. காலையில டாக்டர் நான் பார்க்க போயிருந்தேன். அவங்க செக்அப் பண்ணிட்டு நான் கர்ப்பமா இருக்கேன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்படியாவது கழிச்சிடுங்கன்னு கெஞ்சினேன். தப்பான பொண்ணுன்னு நினைச்சு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கழிச்சாலும் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்தாதான் கழிக்க முடியும்னு சொன்னாங்க. நான் இந்த விஷயத்தை எப்படி போய் அவங்க கிட்ட சொல்ல முடியும்? ஏற்கனவே எங்க அம்மா என் மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன திட்டியே சாகடிச்சிடுவாங்க. என் டாடி என்ன நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சா அவர் ஒரே அடியா போய் சேர்ந்துருவாரு. அதனாலதான் நான் செத்து போலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன் அம்மாக்கு உன் நிலைமை புரியல, அதனாலதான் உங்க அப்படி பேசுறாங்க. ஆனா உன் அப்பா அப்படியா? உனக்காகவும் அண்ணனுக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அவர் எவ்வளவு துடிச்சு போயிடுறாரு. நீ செத்து போற சொல்றிய, நீ போனதுக்கு அப்புறம் அவர் என்ன நிம்மதியாவா இருந்துடுவாரு? என்ன, அவரும் கொஞ்ச நாள்ல உன் பின்னாடி வந்துட்டு போறாரு. அதான் வேணுமா உனக்கு? இப்படி ஒரு கர்ப்பத்தை வச்சுக்கிட்டு எப்படி நிம்மதியா வாழ முடியும்? ஏன் வாழ முடியாது? இன்னைக்கு பெரும்பாலான பொண்ணுங்க கொண்ட மாதிரி ஏதாவது ஒரு கொடுமை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்படி எல்லாரும் மனசு உடைஞ்சு சாகணும்னு நினைச்சா அப்புறம் நம்ம நாட்டுல பொண்ணுங்களை பாக்குறதே அபூர்வமா போயிடும். சரிப்பா, எல்லாத்தையும் விடு. நீ காலையில எந்த டாக்டர் கிட்ட போனியோ அந்த டாக்டர் கிட்ட நான் கூட்டிட்டு போய் நானே பேசுறேன். உன் கர்ப்பத்தை கலைக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நீ எதை பத்தியும் யோசிக்க கூடாது, கவலைப்படக்கூடாது. சரியா? நல்ல பாட்டு கேளு, நல்ல புக்க படி, நல்ல சினிமா பாரு, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இரு.
கொஞ்சம் கொஞ்சமா பழசெல்லாம் நீயே மறந்துடுவ. சரியா? அழக்கூடாது. கண்ணை தொடச்சுக்க. கண்ணை தொடு. வா போய் சாப்பிடலாம். வா. என்ன டாக்டர் அமைதியா இருக்கீங்க? நீங்க அஞ்சலிக்கு அபார்ஷன் பண்ணணும். சாரிங்க, நீங்க எவ்வளவு சொன்னாலும் இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வராம இந்த பொண்ணுக்கு நான் அபார்ஷன் பண்ண மாட்டேன். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். அப்பதான் தப்பு பண்ண பொண்ணுங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். டாக்டர் இந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணல. பின்ன எப்படி இவ கர்ப்பமானா? இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் சொல்லக்கூடாது? டாக்டர் கூடவா சொல்லக்கூடாது? சொல்லுங்க, எப்படி கர்ப்பமானவ? சொல்லுங்க. டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவ கல்யாணம் பண்ணிக்க போற பையனும் பீச்சுக்கு போனாங்க. நாலு பொறுக்கி பசங்க அஞ்சலியை பார்த்து கலாட்டம் பண்ணிருக்காங்க. கட்டிக்க போறவன் கத்திய காட்டணும்னு பயந்து ஓடி போயிட்டான். அப்புறம் அந்த 4 பேரும் சேர்ந்து இந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. நிஜமாவா சொல்றீங்க? இந்த விஷயம் பேப்பர்ல கூட வந்தது. சாரி, நான் கவனிக்கல. டாக்டர் இவளுக்கு நடந்தது நினைச்சு பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த உண்மையை சொன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. டாக்டர் நான் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட், அதனால தான் அவங்களுக்கு தெரியாம அபார்ஷன் பண்ணோன்னு உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இவளுக்கு நான் அபார்ஷன் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். அஞ்சலி அஞ்சலி என்னாச்சு? இருங்க, ஒரு நிமிஷம் தொடர்ந்து. அஞ்சலி அஞ்சலி டாக்டர் கொஞ்சம் பண்ணு, சரியா? அஞ்சலி இவளுக்கு இந்த மாதிரி அடிக்கடி வருமா? இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இவளுக்கு இப்படி வர ஆரம்பிச்சது டாக்டர். அது ஞாபகத்துக்கு வரப்போதெல்லாம் இவளுக்கு ஃபிட்ஸ் வந்துடும்.
எஸ் டாக்டர். இவளை உள்ள கொண்டு போய் படுக்க வைங்க. பாத்துங்க, பாத்துமா, பாத்துமா, பாத்து பாத்து கூட்டிட்டு போமா. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். படுத்துக்குங்க. மேடம், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. அஞ்சலி. நர்ஸ், நீங்கெல்லாம் கொஞ்சம் வெளில இருங்க. ஓகே டாக்டர். அஞ்சலி, நடந்தது என்னன்னு தெரியாமலையே நேத்து ரொம்ப ஹார்ஷா பேசிட்டேன்லம்மா. சாரிம்மா. பரவாயில்ல. நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன டாக்டர்? அஞ்சலிக்கு என்னால அபார்ஷன் பண்ண முடியாது. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அபார்ஷன் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. அவளுக்கு ஃபிட்ஸ் இருக்கிறதுனால மயக்க மருந்து கொடுத்து அபார்ஷன் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இப்ப செக் பண்ணி பார்த்ததுல அவ கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நம்ம ஏதாவது முயற்சி பண்ணோம்னா ஆபரேஷன் நேரத்துல அதிக ப்ளீடிங் ஆகி என்ன வேணாலும் நடக்க சான்சஸ் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். இப்படி கர்ப்பத்தோட உயிர் வாழறதுக்கு செத்துறதே எவ்வளவோ மேல். அஞ்சலி, பேசாத. எல்லாத்தையும் விட எங்களுக்கு உன் உயிர் தான் முக்கியம். உன் உயிருக்கு ஆபத்துனா நான் அபார்ஷன் பண்ண ஒத்துக்க மாட்டேன். அப்போ நான் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சு எல்லாருக்கும் முன்னாடி நான் அசிங்கப்படணுமா? மற்றவங்களுக்கு தெரிஞ்சா தானே அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும். இப்போதைக்கு இத பத்தி யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம். சொல்லாம எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும்? வாய் சொல்லாத பயிர் சொல்லிடுமே. இங்க பாரு, என்ன பண்றதுன்னு அப்புறம் யோசிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இரு. அவ்வளவு நாளைக்கு என்னால பொறுமையா இருக்க முடியாது. டாக்டர், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். தயவு செஞ்சு அழிச்சிடுங்க. உன்னை கெடுத்தவங்க மேல காட்டுற வெறுப்ப குழந்தை மேல காட்டாத. குழந்தை எப்படி இருந்தாலும் அதுக்கு அம்மா நீதான். ஒரு அம்மாவை உன் கடமையை செய். மத்ததெல்லாம் தானா நடக்கும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.